Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise be to God. Hallelujah. Praise be to God. Hallelujah. Thank you, Jesus. Praise God. Hallelujah. கர்த்தருடைய மகாபெரிய நாமத்துக்கே எல்லா துதி கனமகிமை உண்டாவதாக. நம்மை அழைத்த தேவன், காருண்யத்தின் தேவன், உடைய சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய அற்புதத்தின் நாள் எது? அவருடைய மகிமையின் நாள் எது? அனைவரும் நம்முடைய நாவுகளை திறந்து தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவரை ஆராதித்த வேளையில் அவருடைய நன்மை நம்மை பூரணமாய் ஆட்கொண்டது. அப்படியே இந்த வேளையில் அவர் பேசுகிறதற்கு முன்பதாய் நம்முடைய இறுதியும் திறக்கப்படவும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளவும் நாம் கரங்களை திறந்து என்னிடத்தில் வாரும் என்று கூப்பிடுவோம். தயவாய் யாரும் சும்மாய் இருக்கக்கூடாது. எல்லோருடைய இறுதியும் திறந்திருக்க வேண்டும். எல்லோருடைய கண்கள் மூடி இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை கிருபை எல்லோரும் நாவுகளை திறக்கலாமா? ஆராதனை என்பது பலி செலுத்துகிற ஒரு நேரம். எல்லோரும் நாவுகளை திறக்கலாமா? நாவுகளை திறக்கலாமா? நாவுகளை திறக்கலாமா? துதிக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கிறவர்கள் மத்தியிலே உள்ளாவுகிற தேவன். நம் துதிக்க அவர் நம்மத்திலே இறங்கி வருவார். அவருக்கு பலிகளை செலுத்த நம்மத்திலே இறங்கி வருவார். அதுவல்லவா ஆராதனை. நம்முடைய பிரச்சனைகள் அல்ல நம்மை ஆளுகை செய்வது. அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய அபிஷேகம் அல்லவா நம்மை உயர்த்துவது. எல்லோரும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கலாமா? கட்டுகளிலிருந்து வெளியே வாருங்கள். சுயத்திலிருந்து வெளியே ஓடி வாருங்கள். சரீர பலவீனத்திலிருந்து ஓடி வாருங்கள். சிந்தனையிலிருந்து வெளியே ஓடி வாருங்கள். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வல்லமை நம்மத்தில் இறங்கும். ஷடகரபா பிரதுரி ஷடகல பிரதுர நரது ஷடகரி அலகரபு நிடகலகரது ரண்டலகர வண்டரதி அலகரது ஷடகரபா. சத்தமாய் கரங்களை தட்டி யாரும் சும்மா இருக்கக்கூடாது. வல்லண்டர வல்ல பிரதுரி ஷடகர பிரதுரபு நிரகல பிரதுரி ஷடகரகரது அலகரது ரெடி அலகரது ரபு நிடகடரகதர ஷடகரி அலகரது ரெடி அலகரது ரியா அச்சரகபா பிரபுல்லாத இன பிசாசின் நாவுகளே, ஆராதனை தடை செய்கிற சுற்றும் செய்யப்பட முயற்சிக்கிற பொல்லாத ஆவிகளே, அக்கினியால் இயேசுவின் நாமத்திலே வெளியே போ இயேசுவின் நாமத்தில். சிந்தனைகளை சிதறடித்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை எங்களை தலைவிடப்படுத்துகிற ஆவிகள் நிர்மூலமாகி போவதாக. நாவுகளில் கர்த்தருடைய அக்கினி, நாவுகளில் சோதரவர் எல்லா கரங்களில் நல்ல தலைக்கு மேல நல்லா உயர்த்தி எல்லாரும் உள்ள வெளியில் இருக்கிற எல்லாரும் கரங்களை திறந்து கரங்களை உயர்த்தி சத்தத்தையே காணுமே. கர்த்தர் எப்படி பேசுவாரு? சத்தத்தை காணுமே. கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வாரு? நாவை திறந்து சத்தமாய் நம்முடைய காதுகளுக்கு நம்முடைய சத்தம் கேட்கும்படிக்கு சத்தமாய் உள்ள முடிந்ததோ, பலவீனம் மேற்கொண்டதோ, சோர்வுகள் உன்னை அலைக்கழிக்கிறதோ, இதோ உன் சிருஷ்டிகளே உன்னுடைய நாய். பலவீனத்தோடு வந்திருக்கிறாயோ மகளே, உன்னை பலப்படுத்துகிற பலவான் ஒருவர் அருகில் பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். எல்லாரும் தெய்வம் கரங்களை திறன் அப்பா என்று கூப்பிடலாம். அழைத்து பாருங்கள். கதறுங்கள் ஆண்டவரிடத்தில் அப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள். அந்த அன்பின் தெய்வம்
தழும்புகளின் நாயகனுடைய அன்பு நம்மை சூழ்ந்து அப்பா உடைய திவ்ய அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுவீராக. திவ்ய அன்பை ஊற்றும். எங்களுக்காக சிலுவை ஜெயம் சிறந்தவர். இப்பொழுது அந்த அன்பை இப்பொழுது ஊற்றுபடி இறங்கி வருவீராக. இறங்கி வந்தருடுவீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய சிரசிலே குத்தின காயத்தின் தழும்புகளின் ரத்தம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பாய்வதாக. இதர பரபல பிரதுரி சதகிரதுரி இதர பரது சதகலகரதுரி. அப்படி பக்கத்தில் இல்லை ஒருத்தரோட கையை பிடிச்சிக்கங்க பார்க்கலாம். அப்படி பக்கத்தில் உள்ள ஒருவரோட கையை பிடிச்சி அந்நிய பாஷையில் பேசுங்க. அவர்களுக்கும் விடுதலை, உங்களுக்கும் விடுதலை. ஒரு எழுப்புதல். நம்ம இங்கே ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு இடத்திலும் ஸ்தலத்தில் மாற்றின் எழுப்பணும். சொல்லி என்னுடைய சகோதரியை சொல்லாமது விடுதலை செய்கிறேன். ஆவியானவர் இங்கே அங்கே விடுதலை கொண்டு, ஆவியானவர் இங்கே விடுதலை கொண்டு. எங்கள் தேவனுடைய ஆலயம், தெய்வம் வாசம் செய்கிற சிங்காசனம். மனசார மனது நிறைந்து ஆவில் நிறைந்து Radugala Pragadugadi Bishiti Bagadagala Raduriya Radurishi Gadagala Idaga Badagala Brusha Tabara Balabaraba. There's deliverance in the name of Jesus. Isuvi Namada Vidalai, Aviana Brinkyanga Vidalai Gundu, Kumardugali Vidalai Akinal Vinyanga Vidalai Avirante, Akanile Tapuvi Karaka Devanagi Kata, Singagali Kabili Vidalai Sigar Devanagi Kata, Sirichali Todu Maratali Vidalai Sigar Devanagi Kata Namaka Vidalai. இப்பொழுது இச்சச்ச சச்சரதுலதெரிரே கலபரதுரல பிரதுர பரதே நலகரதரதுரர சனனமோ. சொல்லாண்டவரே இடத்தில் பேசுமையா. இன்னைக்கு நீர் பேசுகிறதை கேட்கும்படி என் காதுகளை திறந்தருளுமையா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் சாதாரணமான ஆள் இல்லை. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து 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 மனநே திருக்கடைக்கண் வாராயோ அவர் துயர் அனைத்தும் தீராயோ. முக மலர்ச்சியோடு பரணி திருக்கடைக்கண் பாராயோ என்னை பவத்துயர் அனைத்தும் தீராயோ. பரணி 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 திறமையும் இல்லாத என்னை செய்த குற்றமெல்லாம் நினையாமல் என்னை ஏற்றுக்கொண்ட பரனே சோதரம் சோதரம் அல்லேலூயா சொல்லி Jesus hallelujah Lord.
திருக்கடைக்கண் பாராயோ எந்தன் பாவத்துயரை துண்டீராயோ பரணி மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஒரு ஆராதனை. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் முகத்து காய் மாத்திரம் எம்மை இரக்கம் செய்யும் உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் முகத்து காய் மாத்திரம் என இரக்கம் செய்யும் உமக்கே ஸ்தோத்திரம். பரனே பரனே இரக்கம் கிடைக்காது. அவ்வளவு பெரிய துரோகங்களும் பாவங்களும் நாங்கள் செய்திருக்கோம். இயேசு என்னும் நாமத்தை நிமித்தம் எங்களை மீட்டு இதுவரை தாங்கினீர் அல்லவா? இப்பொழுது இறங்கி வார். எங்கள் மத்தியிலே உங்களுடைய கிருபையானது. நீர் பேசும், நீர் இடைப்படும், நீசனை மறைத்தரணும். நீர் மட்டும் பேசினால் நாங்கள் பலப்படுவோம். உள்ளான மனுஷனை ஜெயம் பெற்று எழும்புவோம். எங்களை மறைத்தருளும் ஆளுகை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தின் பிதாவே. சத்தமே ஆமென் சொல்லுவோமே. அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் சரியில்லையே. ஹல்லேலூயா. அல்லேலூயா போட்ட எரிகோ உடையணும். அதுக்கு பேர் தான் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனீங்கன்னா எரியை உடஞ்சிருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்று உங்கள் மத்தியிலே நிற்க பண்ணின தேவனுக்கு எல்லா துதியும் கன மகிமை உண்டாவதாக.
அடியனை அடித்து அன்பு போதுகிற அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் இயேசு நாமத்தில் நன்றி ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கர்த்தர் சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கிறோமா? எனக்கு சந்தோஷத்துக்கு சம்மந்தமே இல்லையா? அதையா ஆமாம். ஒரு கோயம்புத்தூர் சில வருடங்களுக்கு முன்புதான் சென்றிருந்தேன். ஒரு வாடகைக்கு ஒரு டாக்ஸி எடுத்தேன். வந்த உடனே மொபைலில் பேர் வந்தது. அவர் பேர் ராம், ஹிந்து. ஃபோன் வந்துருந்துச்சு, நம்பர் வந்தது. ஏறி உட்கார்ந்த உடனே மெல்லிய பாட்டு ஓடிக்கிட்டு கவனித்து பார்த்தா நம்ம பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் பேருக்கு ஊருக்கு சம்மந்தம் இல்லையேன்னு விசாரிச்சு சொன்னார், ஐயா கர்த்தர் சொல்ல நான் ரட்சிக்கப்பட்ட தெய்வனுடைய ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன். சரி, சில வார்த்தையை பேசணும். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கும் சபைக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா அறா வாங்கினாலும் பாஸ்டர் கையில் வாங்கணும் ஐயா. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். முதிர்ச்சி உள்ளவரா இல்லையா? ஆமாம், அவ்வளவு ஐக்கியம். அந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கு உள்ள அவ்வளோ ஒரு பறிப்பம், எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பை பாருங்கள். அறா வாங்கினாலும் அப்பா அம்மாட்ட வாங்கக்கூடாது, முதல்ல பாஸ்டர்கிட்ட வாங்கணும். ஏன்னா அவர் தான் சரியாக நடத்துவாருங்க. அம்மா அடி வாங்கினாலும் அப்பா கையில் வாங்கணும். ஆமாம் சொல்லுங்களேன். பாடுறவல்ல உமது கைகளில் விழுகிறேன் ஆண்டவரே. இந்த மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடாதிரும், ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம போடுற அல்லேலியா சத்தத்தில் சாத்தா நடக்கணும். அல்லேலூயா. இங்கே மட்டும் இல்லை, எப்பயும் போடணும். எங்கள் தாத்தா 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருவார். தென்னை மரத்து கடியில் கயிறு போட்ட கட்டில் ஏறி உட்காந்துக்குவார் 2 மணிக்கு. நான் அப்புறம் சின்ன பையன் 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சந்தோஷமாக இருக்கும். ஐயோ இந்த பெருசு தாத்தா, ஐயோ தாத்தா ஒரு 5 மணிக்கு எந்திரிங்கன்னு. போகல, 2 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஜால்ரா வச்சுட்டு அந்த ஒரே சொத்து தான் எனக்கு வச்சுட்டு போனார். தப்பா நினச்சிக்காங்க, யாரும் ஜால்ரா போடுறது இல்லை, பாட்டு போடுறது. 2 மணிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு ஒவ்வொரு ஊழியருக்கா ஒவ்வொரு ஊருக்கா சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அல்லேலியா சத்தம் அந்த கிராமத்துக்கு கேட்கும். எந்த ரோடும் பார்க்க மாட்டார், எங்கேயும் அவர் வாய் அடக்கவே முடியாது. லேலுயானுவார், காய்கறி எடுத்துக்கிட்டே இருப்பார். லேலுயானுவார், ஏன் சொல்றாருன்னு அவருக்கே தெரியாது. அதனால தான் அவர் பரம்பரையில் ஊழியக்காரங்களாக பிறந்திருக்கிறோம். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளை எல்லாம் கர்த்தருடைய வேலைக்காரனை மட்டும்தான் வரணும். நான் சொல்லுவோம், நான் ஆண்டவர் என் புள்ள பிறந்த டாக்டர் ஆகட்டும், என் புள்ள பிறந்த இன்ஜினியர் ஆகட்டும்னு கஷ்டப்பட்டு ரெட்சிப்பை கொடுத்து போல்ட்டு கட்டுறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்காரு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவன் இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், எது செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம அல்லேலியாவோட தான் இருக்குது. வரமாட்டீங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை உடன்படிக்கை பெட்டி, the ark of covenant. ஆமென், அல்லேலூயா சொல்லிக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 சாமுவேல் 5 1 முதல் 4 வசனங்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலையில் எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரம்பிச்சிட்டாரியா, வந்தோடனே வேலையை ஆரம்பிட்டாரு. அல்லேலூயா. அப்போ மண்ணா இருந்தது, அப்புறம் ஆரோனின் கோல் இருந்தது, கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் அங்கிருந்தான் புறப்படும், சத்துருவுக்கு இருளும் அங்கிருந்து தான் புறப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள். எபினேசர் என்ற இடத்திலிருந்து இந்த பெட்டி பெலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்டு போயிற்று. அவர்கள் அஸ்தோத் என்னும் இடத்திற்கு கொண்டு போனார்கள். யாரையும் பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலோடு போராடி
தேவனுடைய பெட்டி இருக்கிறதுனால தானே இவன் ஜெயிக்கிறான் என்று சொல்லி பெலிஸ்தேர் கொண்டு அஸ்தோத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்து இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த உடன்படிக்கை தான். தேவனோடு பண்ணின இந்த உடன்படிக்கை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும். இந்த உடன்படிக்கை தேவனோடு அக்ரிமெண்ட். ஒரு வீடு வாங்க எழுதி போட்டுறோம்ல, அக்ரிமெண்ட். ஒரு அங்கிள் வராங்க, எங்கள் ப்ரேயருக்கு வருவாங்க. அந்த அங்கிள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இடம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஜோமணிக்கங்க இந்த லேண்டுக்கு பட்டா வரணும், வந்துட்டா அதை விற்றுடலாம், ஏன்னா அங்கேயே சும்மா கிடக்குது. சரின்னு ஜோமணிக்கிட்டே இருந்தோம். இப்போ பட்டா வாங்குகிற நேரம் வந்துச்சு, பட்டா ரெடி ஆகிடுச்சு. போய் பார்த்தா இவர் பேரில் இல்லை. என்னன்னு பார்த்தா இந்த அங்கிள் செத்துட்டாரு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு ஒரு பேரை கொண்டு வந்து ரோட்டில் இருந்த பூ விற்கிற 2 பொம்பளைகளை கூப்பிட்டு வந்து இவரோட வாரிசுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த பொம்பளைய பேரில் இடத்தையும் மாற்றி பட்டாவும் வாங்கிட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. என் இடம் இருக்கு, போய் பார்த்தா நான் செத்து இருக்கேன்னு ரெக்கார்டில் இருக்குது. திருப்பி பார்த்து இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேதனை. இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ராமே சொல்லுங்களேன். இந்த பெட்டி ஒரு நாள் குறையவே கூடாது. ஒரு கிலோ தங்கம் வாங்கி வைக்கச்சு, 1 கிலோ வேண்டாம், ஒரு 2 பவுன் தங்கம் வாங்கி வீட்டில் வைக்கிறோம் இல்லையா? இந்த மொபைல் ஃபோன் இருக்கு பாருங்க, மொபைல் ஃபோன் வாங்குற அன்றைக்கி அது எவ்வளோ சேஃபாக இருக்கும் தெரியுமா? 4 தடவை தொடக்கம் பார்த்துக்கங்க. பாக்கெட்டில் வைக்கும்போது கூட என்னமோ இரும்பில் வைக்கிற மாதிரி மெதுவாக அப்படி கொண்டு போய் குழந்த மாதிரி தலையாணிட்டு வைப்பான். 1 மாதம் கழிச்சு பாருங்க, எங்கன்னு தெரியாம பாருங்க. இந்த உடன்படிக்கை பற்றி அப்படி இல்லை, இது கோல்டு. அல்லேலூயா. பொன்னிலும் பசும் பொன்னிலும் இந்த உடன்படிக்கை தான் நமக்குள்ள இருக்க தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த உடன்படிக்கை பெட்டியை அஸ்தோத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பெலிஸ்தருடைய நாட்டுக்கு கொண்டு போனார்கள். அஸ்தோத் என்றால் அரணான கோட்டைன்னு அர்த்தம், ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு இடத்துக்கு பேர். அப்ப தேவனுடைய பெட்டி கொண்டு போய் ஒரு பலமான இடத்துல வச்சுட்டா இஸ்ரவேலர்கள் ஜெயிக்க மாட்டாங்க, செக்கினால எல்லாம் தோத்துருவாங்க நினைச்சிட்டாங்க. கொண்டு போய் வைத்தார்கள். அங்கே ஒரு விக்கிரகம் இருந்தது. அது பேர் என்ன எப்படி பார்க்குறீங்க? தாகோன். இப்போதானே மாஸ்டர் தாகோன். அந்த தாகோன் பாருங்க, கர்த்தர ஆண்டவர் மனுஷன் சிரிச்சிப்பா அழகாக படைச்சார் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்து இன்னைக்கு எத்தனை தடவை தேய்க்கிறோம், சர்வீஸ்க்கு வரும்போது எத்தனை தடவை தேய்க்கிறோம், பிள்ளைகளுக்கு தேய்ச்சி விடுறோம். அதுக்கு எந்த பெயிண்ட்லாம் ஆகாதோ அந்த பெயிண்டெல்லாம் அடித்து விடுறோம். கருப்பு லிப்ஸ்டிக்கு, ப்ளூ கலர் பவுடர்னு அடிக்கிறோமா? நல்லா அடிச்சு பல ஆண்டவர் அழகாக வச்சுருக்காரு. அழகாக நெத்தி ஒன்று வச்சுருக்காரு. அது அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், ஊருன்னு இருக்கா சிரிக்கிறான்னு இல்லையா? அழகாக 2 கண்ணு, ஆளுக்கு கீழே ஒரு மூக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க, மூக்கு தலையில நெத்தியில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த பிசாசு விக்கிரக தீர்வுலாம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தாகோனுக்கு பாதி ஒரு மனுஷனுடைய ரூபம், நல்ல பலமான ஒரு ரூபம். அதுக்கு கீழே பாதி மீன் உருவம். விளங்கமா பாருங்க, விளங்க. அந்த தாகோனை கொண்டு போய் வச்சாங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் அது. எப்படியாவது தேவனோடு உள்ள உடன்படிக்கை, தேவ பிள்ளைகளுக்குள்ள உள்ள தேவனோடு உள்ள உடன்படிக்கை உடைப்பதற்கு இந்த ஜனமெல்லாம் சுற்றி நிற்கிதுங்க. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தன் கொண்டு போயிட்டான். நம்முடைய அபிஷேகத்தை நீ மற்றவங்க எடுத்துட்டு போயிருக்கிறான். சரி இல்லை, அநேக ஸ்கூல் இருக்குது நம்ம ட்ரெஸ் இருக்கு இல்லையா? நிறைய ஸ்கூல் பேரெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஹோலி ஃபேமிலி, ஹோலி ஃப்ளேம், ஒரு இடத்து பேர் ஹோலி கிராஸ். போய் பார்த்தா நம்ம ஸ்கூல் இல்லை, நம்ம பேர்ல வேற. உள்ள பார்த்தா அவங்க ஆராதிக்கிற தெய்வத்துக்கு கோயிலாம் வச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேரெல்லாம் இங்க இருக்கு. ஏன்னா இதுதான் விக்டோரியஸ், இதுல தான் ஜெயம் எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்த கொண்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை பெட்டி கிரியை செய்யாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கிரியை செய்யாததுனால சுற்றிலும் இருக்க சத்துருக்கள் நம்ம நெருக்க நாம் பலவீனப்பட்டு போகிறோம். இந்த வேத புத்தகத்தை உடன்படிக்கை ஆண்டவரோடு பண்ணுகிற ஒருவனும் தோற்று போவதே இல்லை. ஒரு உலகம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், கவலை இல்லைங்க. உடன்படிக்கை பெட்டி வேல்யூ மட்டும் குறையக்கூடாது. இஸ்ரவேலை விட்டு எடுத்து போன உடனே இஸ்ரவேலின் மகிமை குறைந்து போய்விட்டது.
அங்கே கொண்டு போனார்கள். நான் விஷயத்த சொல்றேன் இல்லையா, பெலிஸ்தர்கள் காட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் மூல வியாதி வந்துருச்சு. தேவனுடைய பெட்டி போச்சு, போன உடனே மூல வியாதி. நம்ம சத்துருக்களை எத்தனை பேர் எப்படி ஜெபிக்கிறோம் சில வேலையில், ஆண்டவரே அவனை மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, நான் ஜோமன் ஆண்டவர் நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவர், நீரும் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் மன்னிக்கிறது கடினம். அவன் சொல்ல மாட்டீங்களா, நம்ம சத்துரு மன்னிச்சிருவோம், கொஞ்சம் ஒரு நாள் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மன்னிச்சிருவோம். ஆனால் கர்த்தர் மன்னிக்க மாட்டாங்க. நம்ம என்ன அடித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை மேலே அடிச்சோம்னா சும்மா விடுமா? யோசிச்சு பாருங்க. அதாங்க கர்த்தர். அவர் உள்ள வச்சிருப்பார், வைத்து நம்முடைய கண்ணீரை பார்த்து அவமானத்தை பார்த்து டைம் தாராளமாக எடுத்துக்குவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு உடனே முடிக்கணும், இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு முடிக்கணும். அவர் அப்படி இல்லை, ஜாக்கிரதையாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு. உலகத்தானே சொல்லுவான், மனுஷன் அன்று கொள்ளுவான், தெய்வம் வெயிட் பண்ணுங்க, சாத்தான் கீழே போவான். வராமே சொல்லுங்க. சும்மா அவனுக்கு போயிட்டு கலங்கிக்கிட்டு அவனுக்கு போய் பயந்துட்டு உடன்படிக்கை விட்டுறவே கூடாது. ஆமே சொல்லுங்களேன். கொண்டு போனா இந்த உடன்படிக்கை உள்ள வந்துருச்சு. அது வரைக்கும் நல்லா நடந்தோம்னா இப்ப பெண்டாய் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் மூல வியாதிங்க முடிச்சு மாதிச்சாரு கர்த்தர். உடனே 9வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கை அந்த பட்டணத்திற்குள் மகா உக்கிரமாக இறங்கியது. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை, சத்தமா சொல்லுங்களேன், நம்ம சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்யறாரு நமக்கு தெரியாது. நல்லா பட்டு சேலை வச்சு 5 முழம் பூ வச்சு சிலுக்கு சிலுக்குன்னு தான் வருவா, கவலையே விடாது. அல்லையே சொல்ல மாட்டீங்களா? நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம அடிச்சு போட்டு என்ன ஸ்டைல வந்தாலும் சரி, கர்த்தர் வச்சிருப்பாரு உள்ள. மூலவியாதி வெளியில் தெரியுமா? கை வச்சாலும் தூக்கிட்டு போவோம். மூலவியாதி தெரியுமா? இல்லடா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைன்னு போயிட்டான். ஆனால் பட்டணமே அழிஞ்சு போச்சு மூலவியாதி. உடனே பார்த்தார்கள், இது சரி வராது, இதுக்கு காரணம் இந்த தேவனுடைய பெட்டி தான். கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு. நல்லா தட்ட மாட்டீங்களா? நல்லா தட்டுங்க. சத்துரு வெட்டப்பட்டு போக போறான். இத்தனை வருஷம் காத்திருங்க. நான் 2 மாசம் கர்த்தர் சித்தமான 2026 வருஷத்துல போக போறோம். இத்தனை வருஷம் பட்ட பாடுகள் எல்லாம் இந்த 26 நம்ம அறுவடை செய்ய போறோம். சொல்லுங்களேன். அதான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கார். இந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாருக்கும் மூல வியாதி. நடக்கலாம், நொண்டி தூக்குது, இடுப்பு தூக்குது, காலை தூக்குது, பட்டன் ஆடி போச்சு. கண்டுபிடிச்சிட்டான், இது வரி இல்லை, இது பெலிஸ்தரிடத்தில் வந்த இந்த உடன்படிக்கை பெட்டி தான். இதெல்லாம் ரெடி பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் திருப்பி ஒரு மாடு கொண்டு வந்து, பசு மாடை கொண்டு வந்து, அதற்குரிய நீங்கள் வீட்டில் போய் நல்லா படிச்சுக்காங்க. அந்த மூலவியாதி கடையாளமான சூழ்நிலைகள் எல்லாம் கோல்டில் செய்கிறாங்க. அவிசுவாசி ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். அவரால் இல்லையா? அவிசுவாசி ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். பெட்டிக்கு பார்த்து பயம். நமக்கு பார்த்து பயப்படுறது ஒரே விஷயம் இதுதாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த வசனம் 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 உள்ள பெருகிக்கிட்டே இருக்கணுங்க. இடைவிடாமல் ஆராதிப்பது மட்டுமல்ல, இடைவிடாமல் பூசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஆண்டவரோட அக்ரிமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் கையில் விட்டு நம்ம வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் பார்த்து பாருங்க. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாராம். அவர் அலையிலே சொல்லுங்க. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாராம். அவர் பார்த்துக் கொள்ளும்போது சத்துருவனுடைய இந்த இக்கட்டுகளுக்கு அசைஞ்சிடக்கூடாது. நாம் பலத்தினால் இடிக்கட்டும்படிக்கு அவரே பலத்தவர். வசனம் சொல்லுவார். அல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர் கிடியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஒரே அடி அடிக்கிறது போல மீதியான அடிச்சு நொறுக்கி போடுவார். அல்லையா? ஒரு அடியில நம்ம எங்க நம்ம குழந்தையும் அடிக்க முடியல. நமக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் வர அந்த நாள் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. கேரளாவுக்கு கல்யாணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, சில கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். ஆடு மாடு கோழி குதிரை சாப்பிட்ற எல்லாமே இருக்கும். நல்லா இவ்வளோ பெரிய வாழை இலை போட்டு, நல்லா வெள்ளை வேஸ்ட் போட்டு, ஜிப்பாக போட்டு, அதை பாஸ்டருக்கு நான் கவனிப்பேன். அடாடாடாடாடா சூப்பராக இருக்கும். அப்படி வெரைட்டி எல்லாம் வச்சு பெரிய இலை வச்சுருப்பாங்க. அப்படியே ரைஸை போட்டி நடுவில் ஒரு குழி தோண்டி அதில் ஒன்றா ஊற்றுவாங்க. தாராளமாக சாப்பிடலாம். நம்ம வந்து சாப்பாடு அப்படி கொஞ்சம் குறைவு தான். எனக்கு சாப்பிட முடியல. அன்னைக்கு சாப்பிட்டோம், இப்போ முடிச்சு போச்சு லைஃப். எங்கே 2 இட்லியில் முடிச்சு போச்சு. சிக்கனை பார்க்கலாம், சாப்பிட முடியல. மட்டனை பார்க்கலாம், சாப்பிட முடியல.
சரி நம்ம வீட்டில் தான் அப்படின்னா போன வீட்டில் ஐயோ பாஸ்டர் வரான்னு எல்லா அந்த கோழி காடை கௌதாரிலாம் போட்டு வெரைட்டி அடிக்கிறாங்க. எப்பா கொஞ்சம் ரசம் வைக்க பாருங்க, பலமெல்லாம் போச்சு. சத்துருவ போராட பலம் இல்லைல்ல. உலகத்தில் இருப்புகனிலும் நெஞ்ச தட்டி சொல்றது எனக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் சத்ரு எல்லாம் ரெடி பண்ணி பலிபடுத்த திருப்பி அனுப்பிச்சு விடுறா, இது வேண்டாம் நமக்குன்னு சொல்லி எக்ரோனுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த எக்ரோன் என்றால் தரிசு நிலம் என்று அர்த்தம். ஒரு ஆள் சொல்லுங்க, இது எங்க இருந்து வருது பார்த்தீங்களா? தரிசு நிலம் எக்ரோனுக்கு வருது. தரிசு நிலத்தில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. எல்லாம் வாடி போய் வதங்கி போய் ஐயோ இந்த வாக்கு தத்தத்தை இத்தனை வருஷம் பார்த்தேன்யா, என் புள்ளன்னு எல்லாம் கூட பிறந்திருக்கே, ஐயோ கத்தாவே, என் புருஷன்னு மொத்தம் இருக்காம பாருங்க பாஸ்டர், ஐயோன்னு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கு பாஸ்டர், ஐயோ. ஜான் வெஸ்லி ஐயா தெரியுமா? ஜான் வெஸ்லின்னு ஒரு ஊழியக்காரர், உலகத்தை அசைத்த தேவ ஊழியக்காரர். அவருடைய மனைவி கூட உயிரோடு எழுப்பினவர். அவர் ஒரு நாள் இரவு ஊழியத்துக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போ இவருடைய மனைவி இவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நல்ல கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கருப்பு ட்ரெஸ்ஸு மேலே ஒளிர்கிற அந்த ரேடியம் லைட்ஸ் இருக்குல்ல, ரேடியம் லைட் மாதிரி பெயிண்டெல்லாம் வச்சு ஆர்ட் பண்ணிவிட்டு வீட்டு கேட்டில் போய் ஒளிஞ்சு மேலே ஏறி நின்றுச்சு. இவர் வரும்போது வேறு பயம் வரத்தணும்னு சொல்லி. அப்போது அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கு. அவர் வரும்பொழுது முன்னாடி ஒரு பிசாசு வந்து நின்றுச்சு. இவர் சொன்னார், பார்த்துட்டு ஏன் முன்னால் உனக்கு நிற்க தைரியம் இருக்கா? பயசு நாமத்தினால போயிடுச்சு. போனவுடனே இந்த அம்மா, நான் இங்கே இருக்கேன், அவர் அங்கே யாரை வரக்கூடாதுன்னு தெரியலையே யோசிச்சுட்டு உட்காந்துருந்தாரு. தங்கனி கீழே குதிச்சது, இருட்டு. குதிச்ச உடனே நின்று பார்த்தேன். இவர் நகர்ந்தாரு, நகர விடலை. யாருன்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, ஒரு நாளைக்கு வந்த நான் பேய் தான். அவங்க மனைவி தான், இவருக்கு தெரியாது. சொன்னோன்னு ஒரு வார்த்தை சொன்னார், இவர் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ கர்த்தர் இடத்துலேருந்து வந்திருந்தால் நீ என்ன அடிக்க முடியாது. காரணம் நீ ஆராதிக்கிறத வந்து நான் ஆராதிக்கிறேன். ஒருவேளை நீ பேயாக இருந்தாலும் நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா உன் தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கேன். அம்மா டாக்கா என்னையே சொல்றியா அப்படி சண்டை வந்துட்டு போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே நிற்க முடியல. கணவனால பிரச்சனை, மனைவினா பிரச்சனை, பிள்ளையில பிரச்சனை. நம்ம சொன்னாங்க பாருங்க, காலையில் 14 வயசு பையன் படிக்க மாட்டியான்னு கேட்டு கூட கத்திட்டு சொல்லிட்டான். முந்தானே முடித்து போச்சு. இதுக்கு நம்ம அதெல்லாம் நினச்சி ஆண்டவர் இப்போ நம்ம வீட்டில் போய் கத்திரிக்கோளை ஒழிச்சு வைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் வளர பிள்ளைங்க நல்ல இல்லையா? இந்த உடன்படிக்கை பெட்டி ஜீவன் உள்ளதாக இருக்கணும். தரிசனம் ஆயிடுச்சு. ஆராதனைக்கு வரும்போது ஸ்தோத்திரம் வரமாட்டேங்குது. எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்ல? எதற்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் சொல்ல? விசுவாசம் மங்கி போயிருதில்ல. பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அங்கே உடன்படிக்கை திருப்பி வந்தது. வந்தபொழுது 5வது அதிகாரத்தில் 11வது வசனம், அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களை கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டி ஸ்தானத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அங்கே பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது, தேவனுடைய கை பாரமாயிருந்தது. அப்படியே திருப்பி வாசிச்சு பாருங்க. தேவனுடைய கை மகாபாரமாய் இருந்தது, எனவே பட்டணங்கு சாவு மும்முரமாயிருந்தது. ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒரு உடன்படிக்கை பெட்டியில பிசாசு கையை வச்சா பார்த்தீங்களா கர்த்தருக்கு கோபத்தை? உங்களை விட்டுருவாரா என்ன? சத்தத்தை காணுமே, விட்டுட்டாருங்க. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோங்கிறீங்களா? விடுவாருங்க, நிச்சயமாக கை விடுவார். ஆமாம் சொல்லுங்க. கத்தை கைவிட்டாரா இல்லையா? உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். என்ன கைவிட்டார்? விட்டுட்டு அவருக்கு தாங்க முடியல. உடனே சொன்னாரு, பயப்படாதப்பா, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அதனால தான் நீ அல்லாடி தரிசனமாய் போய்விட்டாய். ஆனால் இப்பொழுதோ உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரிது. அது உடன்படிக்கை வந்த உடனே எக்கரும் தரிசனத்தை ஒன்றும் செய்ய முடியல. உடனே பார்த்தாங்க, ஐயோ எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, இதை அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி உடனே பசுமாடுகளை பிடித்து அதில் உடன்படிக்கை வைத்து பெட்டி வைத்து பெட்சி மெசத்துக்கு அனுப்பி விட்டாங்க.
அதுதான் இஸ்ரவேல் தேசம். இந்த பெத்ஷிமேஸ் தேசத்துக்குள்ள இந்த இந்த பசுமாடு ரெண்டும் வருதான்னு பார்க்குறாங்க. இது கரெக்டாக பெத்ஷிமேஸ் போச்சுன்னா இது அவங்க தேவன் தான் நம்மளை இவ்வளோ பாடுபடுத்தினாரு, இவ்வளோ வாதி வந்தது அவர்னால தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேற பக்கம் போச்சுன்னா இல்லை சாதாரண ஏதோ நடந்துக்கிச்சு. நிறைய பேர் நம்ம தானே சிலது இந்த சொல்கிற தேவ சித்தம் பார்க்கும்போது சீட்டு போடுறது நல்ல விஷயம். நல்லா ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக உட்காந்து வாரத்தோடு உட்காந்து சீட்டு போடுங்க, கர்த்தர் நடத்துவார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ. ஆமாம், சித்தி வந்துடக்கூடாது, காரிய சித்தி, காரிய நடனம். அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் சித்தி வேணும் சீட்டு போட்டு ஆண்டவர் சித்தி நான் வரலன்னு கர்த்தரால வரும். அதை விட்டுட்டு இல்லாதது பொல்லாதது எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரை ஒன்றும் புரியலன்னு சீட்டு போட்டு அவ்வளோதான், நீ எதுவும் கரெக்டாக விடாது. அப்போ இங்கே பாருங்க, இது போகிற வழி பார்க்குறாங்க, தேவசித்தம் கரெக்டாக பார்க்கறது, பார்த்துட்டு தேவசித்தம்னு பார்த்துட்டு கர்த்தரை விட்டுக்கிறது. தேவசித்தம் நடக்குமா? நடக்காது. இவங்க சொன்னாங்க இது பெத்ஷிமேசின் வழி போச்சுன்னா நிச்சயமா அது கர்த்தருடைய பாதை. காலை இந்த பசுமாடு ரெண்டும் அப்படியே கரெக்டாக இஸ்ரவேலுக்குள்ள போகுது. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஒரு மிருகத்துக்கும் தெரியுது தானே மேலே இருக்க உடன்படிக்கை பெட்டி எங்கே போகணும். ஒரு அல்லையே சொல்லுங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி வசனம் வசனம் வசனம், வார்த்தை 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 வார்த்தை. நிறைய வீட்டு சினிமா பாட்டு இன்னும் பாடுது. ஏன் பாடுதுன்னு தெரியல. இங்கே வந்த உடனே தேவகுமாரான்னு பாடுறோம். வீட்டுக்கு போனால் அங்கே என்னமோ பாடிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இவன் கிறிஸ்தவனா, யோசுவா கேட்ட மாதிரி இவன் நம்மோடு சேர்ந்தவரா நமக்கு எதிராக சேர்ந்தவரான்னு தெரியல. மொபைல் ஃபோன் ரிங்டோன். சிலர் வந்து ஐயா ஜோ பண்ணுவாங்க, ஜோ பண்ணிட்டு இருக்கும் சினிமா பாட்டு ரிங்டோன் அடிக்கும். பச்சை 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 தடவுவாங்க. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கணுங்க, உடன்படிக்கைக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கணுங்க. உலகத்தான் வாழ்க்கையில் நமக்கு உலகத்தானுக்கு கரெக்டாக 22 வயசுல பொண்ணு பார்ப்போம், 24 வயசுல கல்யாணம் ஆகும், 25 வயசுல புள்ள பார்ப்போம், 27 வயசுல டைவர்ஸ் ஆயிடுறாங்க. தேவனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஏற்ற காலத்தில் உனக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய். இதான் தேவ சித்தம். அதை விட்டுட்டு இங்கே உடனே பேசுகிற கரெக்டாக அந்த 21 வயசு 22 காலேஜ் முடிக்கிறியா, அடுத்து படிக்கிறியா, இதை பண்ணுறியா, அதை பண்ணுறியா ஆண்டவரே இதெல்லாம் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும். அவரை யாருன்னு நினைச்ச போய் நீ வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருந்தா சொல்லலாம். அந்த காலைவா காப்பி போடு, பிள்ளைக்கு டயப்பரை பார்த்து சாப்பாடு போட்டு மதியானம் வீட்டுக்கு கிளம்பு சொல்லலாமா இல்லையா? ஆண்டவர்கிட்ட அப்படியே லிஸ்ட்டை வைக்கிறது. டக்கடா கடா கடக்கடா டக்கடா கடா கடக்கடா. உடன்படிக்கை பெட்டி எங்கே தெரியல. கஷ்டம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபிளை வாசிக்கவே இல்லை, சாயந்தரம் தான் வாசிப்பேன். சாயந்தரம் வாசிக்க முடியாது. ஐயா, அவருடைய பிரசங்கத்தை ருசிச்சு யாரும் அவரை விட்டு விலக முடியாது. வேதத்தை புசித்த யாரும் வேதம் இல்லாம வாழ முடியாது. இரவோ பகலோ, நன்மையோ தீமையோ, நிர்வாணமோ நாச மோசமோ பட்டினியோ சஞ்சலமோ வேத வசனத்தை விட்டு நீங்க முடியாது. அவன் தான் கிறிஸ்தவன். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ நடக்கிறதெல்லாம் தானே நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய பெத்ஷிமேஷுக்குள்ள காலை வந்த உடனே மனுஷர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, தட் இஸ் வண்டர்ஃபுல். ஆஹா, எங்க உடன்படிக்கை வந்துருச்சு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? போராடல, சண்டை போடல, யுத்தம் பண்ணல. ஆனா எங்க பெட்டி திருப்பி வருது இன்னொரு தேசத்துல இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்துருச்சுங்க. வந்த உடனே அதே பலி கொண்டு வந்த அந்த காளையினுடைய வண்டியெல்லாம் வெட்டி அந்த காளைகளையே கர்த்தருக்கு பலி செலுத்திட்டாங்களா? இப்போ என்ன போச்சு? இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்திருக்கணும்? சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க, நிறுத்தவே மாட்டேன். அல்ல, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட இங்கே கமிட்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும். அவருக்கு நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் வேலை செஞ்சுருக்காரு, நம்மளும் வேலை செய்யணும். ஆனால் அவரும் இணைஞ்சிருக்கணும், நம்ம இணைஞ்சிருக்கணும். சரிதானே? ஆமாம். இந்த உடன்படிக்கை பெட்டி பலி செலுத்திட்டாங்க. இப்போ இந்த பெத்ஷிமேஷின் மனுஷர்கள் இஸ்ரவேலர்கள் தேவ பிள்ளைகள் தான். இவங்க என்ன செய்யணும்? பெட்டி வந்துருச்சு, அடுத்து ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணணுமா? பலி செலுத்திட்டாங்களா? சாபம் மாறி போச்சா? இப்போ என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கவனிக்கிறீங்களா? எட்டி பார்த்தாங்க உடன்படிக்கை பெட்டிய. ரைட். இன்னைக்கு நிறைய பேர் எட்டி பார்க்கறதுனால தான் வாதையே. வாரத்துக்கு ஒரு தடவை பெட்டி பைபிள் இங்கே பைபிள் இங்கே வச்சு எங்க எட்டி பார்க்கறது அப்பப்போ. நான் தம்பி ஒருத்தக்க அந்த வசனம் அழகான வசனம் கொடுப்பான் காணிக்க எடுக்கும்போது.
வசனம் எடுத்து விசுவாசத்தோடு உள்ள வச்சுக்கிறோம். என்ன அங்கே நானும் வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்கு. அதை மட்டும் வாசிக்க போடுறது, காலண்டரில் போய் காலையிலேயே வாசிக்கிறது, பிடிச்ச வசனத்தை வாசிக்கிறது, எட்டி பார்க்கறது. கர்த்தர் கிரி செய்யவே மாட்டாங்க. அந்த வெச்சி மெஷின் மனுஷர் வாசிக்கல. 19வது வசனம் வாசிப்பாங்க, சத்தம் வாசிப்பாங்க. ஆனாலும் வெச்சி மெஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்து, பார்த்தீங்கன்னா வேதவசனத்தை பார்க்க கூடாதுங்க. என்ன செய்யணும்? வேதவசனத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும். வாசிக்கிறது ஈஸி, புசிச்சாதான் டைஜஸ்ட் ஆகும். வாசித்து புசிக்கணும். எட்டி பார்க்குற சில ஆள்லாம் உண்டு பைபிளில். கையில் அப்படியே தெருஃபுல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிளோடு சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா? அது பெரிய பெரிய சர்ச்சுக்கு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து இறங்கினா பைபிள், ஏறினா பைபிள், பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அங்கே போய் பெரிய சர்ச்சில் இருந்துருக்கோம், பார்க்குறோம்ல, அப்படியே உட்காந்து பாஸ்டர் ஒரு பார்வை பார்ப்பார். இவர் தான் பாஸ்டர், பைபிள் தர மாட்டா பார்த்துக்கங்க. நம்ம அறிவு பசங்க ஐயோ என்னதான் பண்ணுறாங்க தெரியல. பைபிளை தூக்கலைங்க. ஒரு காலத்தில் கையே வழங்காது. கர்த்தர் கொடுத்துருக்காரு இந்த பைபிளை, நல்லா தூக்கி சொல்லுங்க. கர்த்தருக்கு பைபிள் உண்டாகட்டும். எட்டி எட்டி பார்க்கறது. அப்படி சங்கீதம் எடுத்தால் பின்னாடி தடவுறான், ஆதி அகமத்தா பின்னாடி தடவுறான், தடவு தடவு தடவு. நீங்கள் அந்த புத்தகம் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு கூட தெரியாமல் இருந்துட்டு ஆண்டுவே எனக்கு எல்லாம் செய்யும், எல்லாம் செய்யுமா? செய்யாது, நடக்காது. எட்டி பார்த்ததுனால என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேர், ஐயோ 1,00,000 அவுட்டுங்க. கர்த்தருடைய பெட்டி திருப்பி வந்துருச்சுன்னா தப்பிச்சோம். அந்த பெட்டி எட்டி எட்டி பார்த்து லைஃப் ஓடக்கூடாதுங்க. ஐயா நமக்கு நாட்கள் முடிஞ்சு போச்சு, சூழ்நிலைகள் மாறி போச்சு. பாருங்க, லாஸ்ட் வீக் அமெரிக்காவில் சிப் வச்சுட்டாங்க. ஏற்கனவே சிப் வச்சு 10-15 வருஷம் ஆச்சு. மோட்டரோலா கம்பெனி முதல்ல சிப்பு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கு போன 20 வருஷத்துக்கு முன்னாடி டெபிட் கார்டு இருந்துச்சு. இப்போ மொபைலில் டிக்கெட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கையில் வந்துருச்சு. பேங்க்லாம் இப்போ வாட்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்கில் வாட்ச்சு. நம்ம அக்கௌண்ட்டை போய் அப்படி காமிச்சா போதும், டிக்குன்னு அடிச்சுட்டு போயிடறான். அதுக்கு இன்னொருத்தன் கண்டுபிடிச்சி நம்ம பாக்கெட்டில் வந்து டிக்குன்னு வச்சு போய் அடிச்சுட்டு போயிடறான். பார்க்குறீங்களா இல்லையா? மதுரையில் என்ன பார்க்கலையா? நம்மகிட்ட வரமாட்டேன், கவலைப்படாது. இருந்தால் தானே வருவான், கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு உலகத்தில் தான் பெருசாக பிக் பாக்கெட், டெக்னிக்கல் பிக் பாக்கெட். நம்ம ஃபோன் பார்த்துட்டு தான் வந்து இப்படி வச்சுட்டு போயிடறான். இருக்க படம்லாம் போயிடுது. போன வாரம் ஒரு மியூசியம், உலகத்தில் பிரசித்தி பெற்ற மியூசியம், 5400 பேர் உள்ள செக்யூரிட்டி. ஒரு கம்பியில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற 2300 அலாரம் ஒய கட்டிக்கும். அவ்வளோ பெரிய முக்கியமான பொக்கிஷன் வச்சிருக்கிற மியூசியம். 7 நிமிஷத்தில் 5 பேர் போய் கரெக்டாக திருடிட்டு போயிட்டான். 101 மில்லியனுக்கு திருடிட்டு போயிட்டான். பார்த்தீங்களா? தெரியல. யார் உள்ளே போக முடியாது. எறும்பு போனாலும் ஷாக் அடியும். இவங்க எப்படி தான் போனான். அதில் ஒரு சில வியூ மாத்திரம் அதில் இருந்துச்சு. எப்படி போனால் எப்படி வந்தான்னு தெரியல. 7 நிமிஷத்தை கொண்டு போயிட்டான். உடன்படிக்கை பெட்டி நம்முடைய ஆத்மாவை தேடுறதுக்கு சாத்தா ரெடியாக இருக்கிறான். பலவீனம், வறுமை, வறுமை, நமது வறுமை தான் நம்ம ரொம்ப கணக்கு அடிக்கிறதில்ல. கவலையே படாது. இருந்தாலும் சோத்திரம், இல்லைன்னாலும் சோத்திரம். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஊழியரை பற்றி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஐயா தாமஸ் ராஜ் ஐயா. அவர் பச சாம்சுந்தரம் ஐயாட்ட வேலை பார்த்தார். அவர்கிட்ட வளர்ந்த ஊழியக்காரர், நல்ல வாலிப. அவர்கிட்ட பைபிள் ஸ்கூலில் படித்து பாஸ்ட் ஆகிட்டார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, நல்ல ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இவருக்கு இன்னும் சந்தோஷம். ஆஹா, இதெல்லாம் ஏற்ற காலத்தில் மழை பெய்யுற சந்தோஷம் தானே. அப்போ நல்லா வந்துச்சு. இப்போது ஒரு நாள் சொன்னார், தம்பி போய் பெட்டி எடுத்து நீ காரில் ஏறி உட்காருங்கன்னு சொன்னார். மெட்ராஸில் ஏறி காரில் உட்காந்துட்டாங்க. இவருக்கு சந்தோஷம். ஐயா நமக்கு புது கல்யாணம் ஆன உடனே நமக்கு சுற்றி பார்க்க கொண்டு போகிறாருன்னு நினச்சார். நேராக கொண்டு ஒரு வீட்டு வாசல் நேற்று 2 பேர் பெட்டி எடுத்துகிட்டு இறங்கினார். உண்மை சம்பவம். ஃபஸ்ட்டு சாம்சுந்தரம் ஐயா இறங்கிட்டு அந்த ஐயாவை பற்றி சொன்னார். கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல உனக்கு கூட விட சொல்லி நான் என்கிட்ட 150 ரூபா இருக்குது, பிடிச்சிக்கோ. நீ நினச்சிருப்ப பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, சீக்கிரம் ஒரு சர்ச்சில் பிரான்ச்சில் போட்டுருவாரு, நான் நல்லா இருக்கலாம் நினச்சிருப்பேன். நோ, கர்த்தர் சொன்னது தான் நான் செய்கிறேன். கர்த்தர் கொடுத்தா சாப்பிடு, இல்லை சாகு சொல்லிட்டு கார் எடுத்து போயிட்டார். பெரிய கணவன் மனைவி ஒரு பெட்டி திங்ஸோடு நிற்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க.
அவருக்கு ஒரு புகம் தெரியலனாலும் தன்னை நடத்தின மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும். அந்த குடிசைக்குள்ளே போனாங்க, முழங்கால் போட்டு 2 ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான் அந்த ஊழியம். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. யாருமே வரல. இவர் ஓடி ஓடி ஊழியம் செய்தார், தெருவா ஊழியம் செய்தார். ஒன்றுமே நடக்கலை. ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சிங்க. இன்றைக்கி மெட்ராஸில் உள்ள பெரிய சர்ச்சில் ஒன்று அவங்களுக்கு இப்போ கட்டின சர்ச்சு 160 கோடிக்கு சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா இந்த வார்த்தையை என்னை பலப்படுத்தி தான் இத்தனை வருஷமாக கதை ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஒரு சாப்பாடு நமக்கு பலன் தராது, அது கர்த்தர் சொல்லணும். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு பாருங்க, அது தேவனுடைய கருத்தை நாம் வைத்திருக்கணும். அடுத்தது என்ன 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் அடித்த உடனே, இந்த 50,000 பேர் அடித்த உடனே 20 வருஷம் அங்கே சும்மா இருந்துச்சு. இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம பிரச்சனைன்னு வந்தோடனே பைபிளை தூக்குறது இல்லை, இல்லையா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், நிச்சயமாக எனக்கு தெரியும். பிரச்சனை வந்தால் வேதம் தூக்குறது இல்லைல்ல. எதை எடுத்து வாசிக்கிறது? நம்ம வாசிக்கிற அன்றைக்கி இறைமையாக வரும், இல்லை துக்கத்தோடு வாசிக்கிற அன்றைக்கி என்னாகமமாக வரும். 4 சாப்டர் கண்ணு இழுத்து மூக்கில் ஓட்டும், கப்புன்னு ஓட்டும். வேதனையில் உட்காந்து வாசி எடுக்கும்போது இவன் அவனை பெற்றான், அவனை பெற்றான், அவன் எலியாதோபை பெற்றான், இப்படியே வாசிக்கிட்டு எப்படி இருக்கும்? வேணாம், அந்த மனசு சரியில்லாதக்குள்ள அது வேணாம், அந்த எடுத்து வச்சிடணும். 20 வருஷம் தேவனுடைய பெட்டி கிரியை செய்ய முடியாதபடி அடக்கி வைக்கப்பட்டது. யாருக்கு நஷ்டம்? 50,000 பேரும் அவுட்டு. ஜனங்களுக்கு ஆண்டவரை பயன்படுத்திக்க தெரியல. நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஆண்டவரை எவ்வளவு மேக்சிமம் பிடிக்கணுமோ பிடிங்க, அவரை நிம்மதியாக விடாதீங்க. அவன் வரமாட்டேங்குது. அவரை விட்டால் கதி இல்லையே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த தன்னுயிர் ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறுமுதமும் வாரோ அதிசயமானோ வேலாம் ஆசையின் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. அவர்கிட்ட கதி இல்லைங்க. ஆண்டவரை நிம்மதியாக விடாதீங்க, உங்கள் பாஸ்டரையும் நிம்மதியாக விடாதீங்க. ஆமாம், வரமாட்டீங்களே. ஆமாங்க, ஆண்டவர் மேலே இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களுக்கும் குடும்பத்திற்கும் எல்லாவற்றில் துணை நிற்கக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து. நான் சொல்லட்டுமா, ஊழியக்காரன் தாங்குற வேதனை விசுவாசி தாங்க முடியாது. அந்த அளவுக்கு பலப்பட்டு உங்களுக்காக கொண்டு வச்சிருக்காரு. அடிங்க போன விடுங்க, விட்டாதீங்க. அவர் அல்லையே சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் ஊழியம் செய்ய தான் எங்கள் ஆத்மாவோட பலன் உங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா இறக்க இறக்க தண்ணி என்ன செய்யணும்? ஒரு புது புது பிரச்சனை நாங்கள் பேஸ் பண்ணுற பிரச்சனைலாம் வித்தியாசமாக இருக்கும், பெக்கூலியராக இருக்கும். உட்காந்து யோசிச்சா இதெல்லாமா இப்படிமாடா பிரச்சனை இருக்குன்னு ஆனா விட மாட்டோம். ஒரு அல்லையே சொல்லுங்க. எல்லாரும் கத்த துணை நிற்பா. இப்போ பெல்சியத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அபினதாபோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அபினதாப் சொல்லுங்க. அபினதாப் வீட்டுக்கு வந்துருச்சு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அபினதாப் என்றால் ஃபாதர் ஆஃப் நோபல், உன்னதமான தகப்பன் அர்த்தம். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். பேர் மாறிக்கிட்டே வருதா? எங்க தரிசனம் வழியா வந்தது, அங்க ஆரம்பத்தில் தாகோடு வந்தது. அங்க முதல்ல எங்க இருந்துச்சு? முதல்ல எங்க இருந்துச்சு? கரெக்டாக சொல்லி பார்ப்போம். சொன்னா 50 ரூபா தந்துடுறேன். உடனே போச்சு. இப்போ எல்லாரும் 50 ரூபா கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருவோம். யார் சொன்னது? போச்சுடா, எனக்கு கஷ்டமா இருந்துச்சா? எப்போ முடிச்சு 50 ரூபா கொடுத்துருப்பேன். நல்ல எப்படி சார்லேருந்து புறப்பட்டுச்சு. ப்ரைஸ் போயிட்டுக்கோ. இப்போ உன்னதமான தகப்பன்ற இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பெட்டி வந்த உடனே இப்போதான் இந்த ஜனங்களுக்கு உணர்வு வருது. ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களா? இந்த உணர்வு எப்போ வரும்னா அபிஷேகம் இருந்தாதான் வரும். ஆத்துமா அபிஷேகம் என்பது இந்த உணர்வை கொடுக்கும். இந்த பெட்டி வந்த உடனே நம்மளால யோசிக்கிறோம், ஐயோ இத்தனை வருஷமா விட்டுட்டோமே. உடனே ஓடுறாங்க சாமுவேல்கிட்ட. சாமுவேல் ஓடியா ஓடியா ஓடியா. இத்தனை வருஷம் எங்கே போனார் சாமுவேல்? அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இவங்க தேடலை கத்தரை.
ஓடி வந்தாங்க, சாமியில கூப்பிட்டாங்க, ஐயா தயவுசெய்து பலியை செலுத்துப்பா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நான் வேகமாக முடிக்கிறேன். அவர்கள் உபவாசம் பண்ணி மிஸ்பாவிலே வந்து நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அடுத்த வசனம் பார்த்தா பெலிஸ்தருக்கு பயந்துட்டு வந்து சாமுவேல்ட்ட நடுங்கிறாங்க. நீ முன்னாடியே சாமுவேல்ட்ட வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா. வர்றதில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் சொன்னதான் ஆகுமா, அவர் சொன்னதான் ஆகுமா, அப்பா அவர் சொன்னாதான் ஆகும். அல்லேலூயா. அவன் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு சபையை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நம்ம எல்லாம் அக்கினி தூளாக தான் வெளியில் புறப்படணும். ஒண்ணுமில்லாத ஒரு தாத்தானுக்கு, ஒண்ணுமில்லாத ஒரு கடனுக்கு, ஒண்ணுமில்லாத ஒரு பிசாசுக்கு, ஒரு பிசாசு ஜனத்தை பார்த்து கலங்கி நிற்கிற அளவுக்கு நம்ம விசுவாசம் தோற்று போனதல்ல. உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராம் நம்முடைய தேவன். இந்த பிரச்சனைகளை ஒன்றும் செய்யாதுங்க. நம்ம இந்த எழுப்புதல் காலத்துல நம்ம ஷெக்கின் அசம்பிளி முதல் இடத்துல போய் நிக்கணும். அதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதற்கு இந்த உடன்படிக்கை பெட்டி தீவிரமாக நம்ம கை கொள்ளணும். சாமுவேல் வந்தார், எல்லாம் பலி செலுத்தினார். அப்பதான் 11ஆம் வருஷம் திருப்பி பேர் வைக்கிறாரு. சாமுவேல் கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு நடுவில் நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப முன்னாடி புறப்பட்டது எந்த இடம்? இப்ப எப்படி அவர் திருப்பி பேர் வைக்கிறாரு? புரியல. அதுதான் கர்த்தர். வரலையே சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவாராம். அல்லேலூயா. எல்லா சந்தோஷத்தையும் இழந்தீங்கல்ல, இந்த உடன்படிக்கை பற்றி போய் சரி பண்ணுங்க. நாம சொல்லுங்க, புறப்பட்ட இடத்துக்கு அது எங்க போனாலும் சரி, உடன்படிக்கை பெட்டி உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் போனதெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு திரும்பி வரும். ஆமென் சொல்லுங்க. எபினேசர் இதுவரை உதவி செஞ்சார்ல, இனியும் நடத்துவான். திரும்பி பாருங்க, நமக்கு இப்ப இருக்க பிரச்சனை தான் பெருசா இருக்கு. ஆண்டவர் சின்ன உதவி செஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு பெருசா ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு பெருசா செய்ய ஆண்டவர், சரி ஆண்டவர். அவர் அமைதியாக தான் இருப்பார். திரும்பி பார்த்தா எல்லாமே சாட்சி, எல்லாமே கேள்விக்குறீங்க. அல்லேலூயா. இந்த சத்துருக்களுடைய வேலை உங்களை என்னை தள்ளணும், அழிக்கணும். அதுதான் சாத்தானுடைய வேலை. சங்கீதம் 118:13 சொல்லுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் கை தட்டுங்க. கர்த்தருக்கு சாத்தானை பார்த்து முடிஞ்சதெல்லாம் போதும். இங்கிருந்து எழுதி கத்துக்கை பிரகாசிக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டி வரலையா சொல்லுமா? எல்லாம் எழுந்து நின்று ஆண்டு ஒரு விஷயம் கேட்கலாமா? இந்த உடன்படிக்கை பெட்டி எங்களை கிரியை செய்யணும். ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் எல்லாம் வேகமாய் வேகமாய். பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் காட். எல்லாம் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து கிரியை செய்யறதுக்கு கதை கிரியை செய்யணும். ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடி, எல்லா கண்களை மூடினார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷட்டா கல்லரா சாரா பாரதுராபு. சொல்லுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க உடன்படிக்கை பெட்டி சத்துருக்கு வாதையை வர பண்ண போது இன்னையில இருந்து அவன் நல்லா இருக்கிறான்ல, அவனை பத்தி கவலைப்படாதீங்க. நானும் நீங்கள் பிறந்தது தேவனை மகிமைப்படுத்துவது சத்துரை நோக்கி பார்ப்பதற்கு அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. நமக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை நாம் தொய்ந்து போவதற்காக அல்ல, தேவன் மகிமைப்படுவதற்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவு வியாதியை கடந்து வந்தோம், எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்தோம், எவ்வளவு வறுமையை கடந்து வந்தோம், எத்தனை இக்கட்டான சூழ்நிலை கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான ஆயத்தமாய் இருக்கிறது. பிரவேசி ஆயத்தமா. எல்லாருடைய கைகளை நெஞ்சுக்கு இதயத்தின் அருகில கெஞ்சி வைத்துக் கொண்டு நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பற்றி நிறைய பேர் இருக்கிறீங்க, பைபிள் தொடர்றதே இல்லை. நிறைய பேர் இருக்கிறீங்க, பைபிள் தொடர்றது இல்லை. சிலர் இங்கே தான் வாசிக்கிறீங்க, அங்கே போய் வாசிக்கிறது இல்லை. சில பிசினஸ் ஓடுறீங்க, வேலைன்னு ஓடுறீங்க, ஆனா கர்த்தருக்கு பயம் இல்லை, அந்த வேத புத்தகத்தை எடுக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு உங்க உள்ளத்துல நீ ஏற்படுத்தியே ஆக வேண்டும். எல்லா ஆண்டுகிட்ட பேசுங்க, ஆண்டவரே இந்த பைபிள் என் வாழ்க்கையில வரட்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேத புத்தகத்தை நான் எடுக்கணும். ஜெபிக்கணும் நினைக்கிறான ஜெபிக்கிறது இல்லை, வாசிக்கணும் நினைக்கிறான வாசிக்கிறது இல்லை. சத்துரு களி கூறுவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இப்பொழுது கர்த்தர் சத்துரு வெட்கப்படுத்தும்படி இந்த உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்துகிறார். கைகளை ஏந்தி கொள்ளுங்க, ஆண்டவரே உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டி என்னை விட்டு மாறாது. நீர் எனக்கு சொன்ன யாவையும் நான் சுவிசேஷமே அறிவிப்பேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒரு நாளாவது நான் சத்தியத்தை அறிவிக்கணும்.
என் சாட்சி அறிவிக்க வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஷட்டகல கரதுஷ ஜெரியா நதபகல கரதுர மேல சத்தமா சத்தமா ஸ்தோத்திரிங்களே, சத்தமா ஸ்தோத்திரிங்க. 5 நிமிஷத்துல வெளியில போன சத்தமா ஸ்தோத்திரிக்க மாட்டோம். நாவை திறந்து சத்தமா சத்தமா உடன்படிக்கை பெட்டி நான் மறுரூபப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் மறுரூபப்படுத்துகிறேன். புதிய உடன்படிக்கை பெட்டி நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். சாட்சியினாலும் தேவ வசனத்தினாலும் இந்த வார்த்தை இல்லாம நான் வாழ மாட்டேன்ப்பா. இந்த வேத புத்தகங்கள் நான் வாழ மாட்டேன். நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காய் எழும்புகிறவர்களாய் சாட்சிகளாய் மாற வேண்டும். இப்ப சொல்லுங்க, சத்துரு வெட்கப்படுவதை என் கண்கள் காணும். சொல்லுங்க, சத்துரு வெட்கப்படுவதை என் கண்கள் காணும். என் சபைக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை தோற்கடிக்கப்படுவதை நாங்கள் பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த சபை வளர்ந்தாதான் நீங்க வளருவீங்க. இந்த சபை வளர்ந்தாதான் நீங்க வளருவீங்க. ஊழியர் வளர்ந்தாதான் நீங்க வளர்க்கப்படுவீங்க. நம்ம வளர்ந்தாதான் இந்த தேசம் வளரும். என்ன சத்தமா சத்தம் ஆண்டவரே. இந்த தேவாலயத்தில் அதிகமாய் உழைக்கிறதுனால இருக்கணும் ஆண்டவரே. தேவாலயத்தில் அதிகமாக உழைப்பதனால இருக்கணும். அறுவடை களஞ்சியமாய் மாறணும். நல்ல கைகளை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை இந்த களஞ்சியத்தில் சேர்ப்பீராக, சேர்ப்பீராக. சொல்லுங்க ஆண்டவரே, சேர்ப்பீராக. எபினேசர் என்று நாங்களுமே வாழ்த்துகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், கிரியைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். உடன்படிக்கை நடக்கட்டும். வேத புத்தகத்தை தொடாத சொல்லுங்க ஆண்டவரே, இன்று முதல் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் ஆண்டவரே. வேதத்தை விட மாட்டேன். என்னோட ஜெபத்தை விட மாட்டேன். இப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போறேன். இதில் கை வச்சுங்க ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் உண்மை என்று வேறு கதி இல்லைப்பா. எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். நீரல்லவா என்னுடைய தலைவர், நீரல்லவா என்னுடைய தகப்பன். என் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, என் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு முன்பதாக பணம்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு முன்பாக இந்த அற்புதம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. நீர் என்னோடு இருந்தால் போதும். நான் ஜெயிச்சிடுவேன். என் ஊழியத்தில் ஜெயிச்சிடுவேன், குடும்பத்தில் ஜெயிச்சிடுவேன். உன் சாட்சி சாத்தா கெடுத்துட்டாங்க, உன் சாட்சி கெடுத்துட்டாங்க. கவலைப்படாது. தலை குறித்து அதை எடுத்து கத்தோட உயிரை பண்ண போகிறேன். உடன்படிக்கப்பட்டு எங்கே போனாலும் திரும்பி வரும். அந்த நித்திய உடன்படிக்கை இன்று திரும்பி வருகிறது. ஆண்டவர் சொன்னால், உன்னோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை இப்பொழுது உன்னுடன் நான் ஏற்படுத்துகிறேன் என்ற வார்த்தையின்படி கத்த செய்வீரா. அப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் தெய்வ மகிமை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த மகிமை உடன்படிக்கை பெட்டி காண கத்த கிருபை பாராட்டு. விரோதமாக இருக்க எல்லா சாபத்தின் ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், ஏவல்கள், பிலிசுடைய கட்டுகள், மாயமந்திரத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், கட்டுகளின் ஆவிகள், கயிற்றின் ஆவிகள், வெற்றிலையின் ஆவிகள், மைகளின் ஆவிகள், எதிரான எல்லா பொறாமையின் ஆவிகள், பாரம்பரிய சாபத்தின் ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், பொறாமை ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதின் பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு எறிந்து சாம்பலாய்ப்போம். ஆவியானவரே, பிள்ளைகளோடு செல்லும். வீட்டுக்கு செல்லும் போது மகிழ்வுள்ளமுடைய சாட்சியை காண கர்த்தர் கிருபைத்தார். எல்லா நாமத்தின் மேலான நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி நம்முடைய மேய்ப்பதற்காக, குடும்பத்திற்காக